ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பின்வரும் கருவிகளில் எது கடலின் ஆழத்தை அளவிட பயன்படுத்துகிறது? இந்த 4 ஆப்ஷன் இருக்குது. ஆன்சரை யோசித்து வச்சுக்கோங்க. இது இப்போ ஆன்சர் வரும். ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். ஒரு வட்டத்தில் பயணிக்கும் ஒரு பொருள் வட்டத்தின் மையத்திலிருந்து விலகி செல்லும் விசை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சரை யோசித்து வச்சுக்கோங்க. மைய விலக்கு விசை. யாருக்கெல்லாம் கரெக்ட் ஆன்சர் இருந்ததுன்னு சொல்லுங்கள். கோள்களின் இயக்கத்தை 3 விதிகளை முன்வைத்து பெருமைக்குரியவர் யார்? இந்த 4 ஆப்ஷனில் ஏதாவது யோசிச்சு பாருங்கள். லாஸ்ட்டில் யாருக்கெல்லாம் கரெக்ட் ஆன்சர் கிடச்சுன்னு நோட் பண்ணி பாருங்கள். ஒரு டெஸ்ட் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கோங்க. 4th தான் ஆன்சர். இது பொறுத்துறது. 4க்கு ஆப்போசிட்டில் இருக்கிறத பொருத்தி ஆன்சரை பாருங்கள். ஆன்சர் செகண்ட். இது உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் தமிழ்நாடு எக்ஸாமுக்கெல்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மின்சாரத்தை கடத்துவதன் மூலம் உலோகங்களை சுத்திகரிக்கும் முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் 2, மின் சுத்திகரிப்பு. திரவ நிலையில் இல்லாமல் திட நிலையில் இருந்து வாயு நிலைக்கு மாறுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நான் இந்த கொஸ்டின் ஆன்சர் எல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் தான் எடுத்து போடுறேன். பதங்கமாகுதல். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பின்வரும் நிகழ்வுகளில் எது ஒளி விலகல் காரணமாக இருக்க முடியாது? வானவில், சிவப்பு இடப்பெயர்ச்சி, மிராஜ், நட்சத்திரங்களின் மின்னுவது. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. சிவப்பு இடப்பெயர்ச்சி. இதில் ஒரு கூற்றும் ஒரு காரணம் கொடுத்துருக்கு. இதில் எது சரி எது தவறுன்னு பார்த்து சொல்லுங்கள். ஆன்சரை பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின். ஒரு நிலையான மின்னோட்டம் I, மின்தடை R ஒரு சாதனத்தின் வழியாக பாய்கிறது T நேரத்தில். அது உற்பத்தி செய்யும் வெப்பத்தின் அளவு என்ன? ஒரு ஃபார்முலா மாதிரி வரும். கண்டுபிடிச்சவங்க ஆன்சரை செக் பண்ணிக்கோங்க. பத்தாவது கொஸ்டின். இதான் லாஸ்ட் கொஸ்டின். இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் தேவைப்பட்டுன்னா கமெண்டில் பண்ணுங்கள். எந்த டாபிக் வேணும்னாலும் நான் எடுத்து போடலாம். இது உங்களுக்கு மோக் டெஸ்ட் மாதிரி இருக்கும். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூவாக பாருங்கள்.